பாஜக அதிமுக இடையே கூட்டணி குறித்த அறிவிப்பு இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது பாஜக தலைவர் அமித்ஷா இன்று சென்னை வருவதாக இருந்தது. ஆனால் அந்த வருகையானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்தியிடம் கேட்கலாம். கார்த்தி, கூடுதல் விவரம் என்ன? கார்த்தி, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அது வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை இறுதி செய்வதற்காக பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா இன்று சரியாக 10:40க்கு சென்னை வருவார் என்று எதிர்பார்க்கிறார். இந்த சூழ்நிலையில் தற்போது விமான நிலையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அமித்ஷாவோட வருகையானது தற்போது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் இருக்கிறது. அதாவது அமித்ஷா மற்றும் பியூஷ் கோயல் தமிழகத்தின் மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாஜகவின் மத்திய அமைச்சரான பியூஷ் கோயல் அவர்களும் சரியாக 11:30க்கு வருவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர்கள் இருவருடைய அந்த வருகையானது தற்போது ரத்து செய்யப்பட்டதாக விமான நிலையத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது மும்பையிலிருந்து வரக்கூடிய அந்த விமானம் அமித்ஷா அவர்கள் வரக்கூடிய விமானமும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அவரோட பயணமும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் இருக்கிறது. அதாவது கூட்டணியை இன்று இறுதி செய்வார்கள் என்று அதிமுக தரப்பிலிருந்து எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது அதிமுக கூட்டணியில் பாஜக மற்றும் ஒரு சில தமிழக கட்சிகள் இடம்பெறும், அதாவது குறிப்பாக தேமுதிக, பாமக போன்ற கட்சிகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் அமித்ஷா வருகையை ஒட்டி அதற்கான ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டு வந்ததாக கூறப்பட்டது. அதிலும் குறிப்பாக அமித்ஷா வந்தவுடன் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்திப்பார் என்றும் அதன் பின்னர் கூட்டணி குறித்த அந்த தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையானது இறுதி செய்யப்படும் என்றும் ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது இந்த வருகையானது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடந்த 14ஆம் தேதி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் சென்னை வந்திருந்தார். அப்போது அமைச்சர் தங்கமணி மற்றும் வேலுமணி ஆகியோரை சந்தித்து கூட்டணி தொடர்பாகவும் அதே நேரத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையை அடிப்படையாக கொண்டுதான் அதில் முன்னேற்றம் ஏற்படவும் தான் அமித்ஷா அவர்கள் இன்று சென்னை வருவார் என்று அந்த முதல் கட்ட தகவல் வெளியாகி இருந்தது. அந்த அடிப்படையில் நேற்று மாலை அந்த தகவலானது உறுதி செய்யப்பட்டிருந்தது. பாஜக தரப்பிலிருந்தே பாஜக செய்தி தொடர்பாளர்கள் அவர்கள் தரப்பிலிருந்தே அமித்ஷாவுடைய வருகையானது நேற்று இரவு உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது அமித்ஷா அவர்களுடைய வருகை ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் அவருடைய விமானம் அந்த வருகையானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்று கூட்டணி இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை சற்று தாமதமாவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இன்று காலை செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது இந்த கூட்டணியானது அதிமுகவுடைய கூட்டணியானது நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த கூட்டணியானது 48 மணி நேரங்களுக்குள் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதனையும் பார்க்கும் பொழுது இன்று வருவதாக இருந்த அந்த அமித்ஷா அவர்களுடைய வருகையானது ஒத்தி போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ரத்து செய்யப்பட்டாலும் நாளையோ அல்லது அதற்கான நேரமானது குறிக்கப்பட்டு அதன் பின்னர் அவர் வருவதற்கான சாத்திய கூறுகள் இருப்பதாகவே தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது தொகுதி பங்கீட்டில் ஒரு சில தொகுதிகளை அவர்கள் ஒதுக்குவதில் இழுபறி இருப்பதன் காரணமாகவே இந்த இன்று வருகையானது ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் அதன் பின்னர் அந்த பேச்சுவார்த்தையானது தொலைபேசி வாயிலாகவோ அல்லது 2ஆம் கட்ட தலைவர் அளவிலான அந்த பேச்சுவார்த்தையானது முடிக்கப்பட்ட பின்னர் அமித்ஷா அவர்களுடைய வருகையானது உறுதி செய்யப்படும் என்றுதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் நமக்கு தெரிகிறது. அந்த அடிப்படையில் அடுத்த கட்டமாக அமித்ஷா நாளையோ அல்லது அதற்கு மறுதினமோ வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் மார்ச் 1ஆம் தேதிக்குள்ளாக அந்த கூட்டணியை இறுதி செய்து அவர்கள் அந்த இறுதியாக கூட்டணிக்கான அந்த அறிவிப்பையும் அதே நேரத்தில் தொகுதி பங்கீடுக்கான அறிவிப்பையும் ஓரிரு நாட்களில் அறிவிப்பார்கள். மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து அதற்கான அந்த பிரச்சாரம் அதே நேரத்தில் தொகுதி எந்தெந்த தொகுதிகள் யார் யார் வேட்பாளர்கள் போன்ற விஷயங்களையும் அறிவிப்பார்கள் என்று ஏற்கனவே தகவல் வந்திருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்று வருகை ரத்து செய்யப்பட்டிருப்பது தாமதம் என்ற அடிப்படையிலேயே அதிமுக தரப்பிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஏனென்றால் இறுதி செய்யாத காரணத்தினால் அமித்ஷா வருவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் அதே நேரத்தில் இன்றைய வருகை ரத்து செய்யப்பட்டிருப்பது தொடர்பாகவும் அதிமுக தரப்பிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கும்.